என்னம்மா என்ன செய்ய போறீங்க? சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பா? இது என்ன வீடு? அதான் வீடா உங்க வீடா? வீடு மழை வந்தா ஒழுவுமே. என்ன உள்ள தார்ப்பு எல்லாம் போட்டு இவ்வளோ மோசமா இருக்கு. உங்க வீட்டுக்காரா அவரு? என்ன பண்ணி தான் செய்ய போறீங்களா? சிக்கன் குழம்பா? பார்க்கலாம் எப்படி செய்றீங்கன்னு. வீடெல்லாம் என்னம்மா இவ்வளோ மோசமா இருக்கேம்மா வீடெல்லாம்? கவர்மெண்ட் கட்டி வீடு உங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்களா? கட்டி கொடுத்தாலும் இருளாக்கி எல்லாம் கட்டி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு பார்த்தாக்கா பணக்கார தெரியுதா? அப்படியா? சரிப்பா. இப்போ வந்து கோழி கறி செய்ய போறீங்களா? கோழி கறி தான். கோழி காலெல்லாம் இருக்குது. நான் 20 ரூபாய் என்ன வாங்க சொன்னேன். கோழி கால் கூட வாங்கி வந்துட்டோம். கோழி காலு கறி ரெண்டும் சேர்ந்து வாங்குறேன். அப்பதான் ரொம்ப கம்மியான செலவுல ஏதாச்சும் இது கிடைக்கும் போது வாங்கி செஞ்சுக்கீங்க. என்ன பண்றது, நமக்குல கொஞ்சம் கறி இருந்த 2 பேர் தான், யாரும் இல்ல நம்ம கிட்ட. என் பையன் ஒருத்தான் தான். அது 2 பேர் தான் நம்ம கொஞ்சம் கறி வாங்கி சாப்பிடுறது செஞ்சுக்கிறது. சரி சரிப்பா. என்ன வியாபாரத்துக்கு போலையா? வியாபாரம் போன திருநெல்வேலிக்கு. ஞாயிற்றுக்கிழமைக்கு மழை ரொம்ப வந்துச்சா, வியாபாரமே இல்ல. மழை வந்துச்சு. மழை வந்து கெடுக்குது எல்லாத்தையும். வீட்டுக்காரம்மா வராங்களா? நீங்களும் போறீங்களாம்மா கூட? என்ன சமையல் அவர் தான் செய்வாரா? அவர் தான் முன்ன நிக்கிறாரு. அவர் தான் செய்வாரா? பண்ண தெரியாது. நான் செஞ்சாலும் நல்ல இல்லைன்னு சொல்லிடுவாரு. அப்படியா? அதனால அவருக்கு உட்காந்து அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா இல்லைன்னு நம்ம பக்கம் தள்ளி விட்டுருவாங்க. நான் ஒரு வாட்டி செஞ்சது இல்ல, எப்போதும் செய்ய மாட்டேன். எங்க வைப்பு நம்ம செஞ்சாலும் நல்ல இல்லைன்னு தான் சொல்றாரு. நல்லா இல்லைன்னு சொல்றாங்களா? அதனால அவரே உட்காந்து செய்யட்டும். நீயே செஞ்சு சாப்பிட்டுக்கோ. கடு கடு. ஓகே சரி. என்னப்பா நீங்க என்ன மசாலாலாம் எதுவும் அதிகமா யூஸ் பண்ண மாட்டீங்களா? அதிகம் நம்மளுக்கு மசாலா என்ன காட்டுறது. உன் பேர் என்னப்பா? வெங்கடேஷ். உன் பேருமா? ரேகாவா? இஞ்சி பேஸ்ட், அப்புறமா கோழி மசாலா தூள், இது ஒண்ணு. மூணே போதும் நம்மளுக்கு. மூணே போதும். இந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் நசிக்க போட மாட்டீங்களா? அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம்ல? அதெல்லாம் வாசனை நல்லா இருக்காது. நீங்க பாக்குறதுக்கு தீபா மாதிரி இருக்கீங்களே. தீபா தெரியுமா? தீபா கண்டிகை தீபா பாத்து யூடியூப்ல பாத்துறீங்களா? நான் நிறைய யூடியூப்ல பாத்துறீங்களா? அதான் உங்க வைஃப் தீபா மாதிரி இருக்கு முகம் பாக்க. நாள் வந்தே நீ நான் பார்த்து யாருப்பா பார்த்தேன் பாரு. அப்புறம் நீ பேசும்போது நான் கண்டுபிடிச்சேன், அந்த ஆள் தான். குரல கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சேன். சரி சரி சரி. அடுப்பு ஏறிய மாட்டுது. என்னப்பா ரொம்ப உங்க வீட்டு பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்காப்பா எனக்கு. எல்லாமே வரும் போது இது விலை கூட போட்டிருக்கேன். பாம்புக்கு தான் அந்த வலையா? தென்னை ஓலை மேல போட்டு எப்படி மழை வந்தா தண்ணி உள்ள வந்துருமே. இது தென்னை மரம் மேல போட்டியா? வீடு ஆயிடுச்சா? இந்த வயல் அப்படியே அடிக்குது. வயல் அப்படியே இந்த அடிக்குதுல, அதுக்கு அது போட்டிருக்கேன் நான். இந்த இதுக்கு இந்த வலை போட்டிருக்கேன் பாம்புக்கு. இதெல்லாம் காசு கடிவிட்டோம். கட்டலான பாக்குற காசே கிடைக்க மாட்டேது. இது வந்து நீங்க இப்போ கவர்மெண்ட்ல நரிக்குறோட கட்டுறாங்க வீடு, உங்களுக்கு கட்டலையா? நம்மளுக்கு எங்க கவர்மெண்ட் வீடு கட்டிருக்காங்க. எவ்வளவு ரேஷன் கார்டு இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்குறாங்க. எல்லாம் இருக்கு. எங்களுக்கு எங்க காட்டுறோம். நீங்க கேட்டீங்களா? எங்க திருக்கோணம் தாலுகா ஆபீஸ் டெய்லி போயிட்டு வரோம். என்ன சொல்றாங்க? இந்த இடத்துமே தரமாற்றம் சொல்றோம். அதான் தலைவர் போய் பேசிட்டு வர்றாரு. இப்போ இது ஒரு சும்மா ஒரு ஒப்புக்கு ஒரு வீடு மாதிரி இல்ல, வீடு மாதிரி போட்டுடலாம் வாங்க. போடலாம்ப்பா தரேன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ உங்களுக்கு ரேஷன் கார்டுலாம் இருக்கு? ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் இருக்கு. ஓட்டர் ஐடி, பேன் கார்டு எல்லாம் இருக்குது. மொத்தம் இருக்கு. சரி, என்ன சாப்பாடு என்ன செய்வீங்க நீங்க? டெய்லி என்ன சாப்பாடு செய்வீங்க? டெய்லி ஒரு நாள் போவேன், மீன் குழம்பு, மீன் எடுத்து வருவேன் தெல்றஸ் குப்பத்துல. அப்புறமா எங்க வந்தாரு தாத்தா. ஆமா, அந்த தாத்தா எடுத்து வருவாரு. எதுனா
இந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுவாரு செய் நம்ம சாப்பிடலாம்னு சொன்னா இந்த பொண்ணு நான் வியாபாரத்துக்கு போனா இந்த பொண்ணு செஞ்சு வச்சிருப்போம் நாளைக்கு வந்து சாப்பிட்டு போயிடுவேன் வியாபாரத்துக்கு போனா செய்வாங்களா அவங்க வீட்டு நான் வியாபாரத்துக்கு போயிட்டு அப்ப செய்வாங்க ஏன்னா நான் இருந்தா செய்ய மாட்டேது நான் செய்வேன்னு சொல்லி இந்த பொண்ணு செய்ய மாட்டேது நான் வியாபாரத்துக்கு போயினா செய்வாங்க என்ன நீங்க சொந்தக்கார பொண்ணா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா சொந்தக்கார பொண்ணு அத்தை பொண்ணா லவ் பண்ணி இந்த ஆந்திரக்காரன் லவ் பண்ணி இங்க கல்யாணம் பண்ணி இங்கே செட்டில் ஆயிட்டேன் இப்படி ஆந்திரா வந்து எப்படி இங்க இந்த பொண்ணு பாத்தீங்க சொந்தக்கார பொண்ணா அதுல வந்துச்சா போட்டா நான் பார்த்தேன் லைக் பண்ணிட்டியா பாத்து லைக் இல்ல நான் பார்த்தேன் பாரு எங்க ஆளுங்க சொன்னாங்க எங்க அப்பா என்ன சொன்னாரு நம்ம சொந்த அத்தை பொண்ணுதான் இது அப்படி இப்படி சொன்னாங்க நானும் கண்டிக்காம விட்டேன் தெரியல பாக்கலாம்னு சொல்லி திருக்கொண்டூர் வந்து ஓடி வந்த ஒரு நாள் என் சித்தப்பா இங்க இருந்தது ஓடி வந்த பொண்ணு பாக்குறதுக்கா பொண்ணு பாக்குறது இல்ல சித்தப்பா கிட்ட வந்தேன் சரி சரி அப்புறமா இந்த பொண்ணு ரோட்ல அவங்க அம்மா கூட ஓடி வருது நான் வீட்டுல இருந்து உட்காந்து பாரு நான் பாத்து இந்த பொண்ணு எங்க சித்தப்பா சொந்த பொண்ணு அத்தை பொண்ணு தானே சொந்த பொண்ணு தானே பேசுறதுக்கு பயப்படுது எப்படி 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 மடிக்கு பேசிட்டேன் பேசுறேன் சரி ஒரு நாள் ஆந்திர போயிட்டு முடிவு ஆந்திர போயிட்டு இந்த பொண்ணு கால் பண்ணிச்சு நான் பயந்து சரி எத்தனை பேசி அப்படி 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 லவ் ஆயிடுச்சு ஏமா அவ சொல்றது கரெக்டாமா கரெக்டா லவ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு எத்தனை பசங்க இருக்காங்க ஒரு பையன் ஒருத்தன் இருக்காரு அப்பா ஒண்ணு இறந்து போயிடுச்சு அப்படியா பொண்ணு சரி இறந்து போயிடுச்சு சரிப்பா அப்ப ஆந்திரால இருந்து அங்க லவ் பண்ணி இங்க வந்துட்டீங்க தமிழ் நல்லா பேசுறீங்களே தமிழ் பேசுவேன் தெலுங்கு பேசுவேன் ஆனா ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் வருமா என்ன வியாபாரம் பண்றீங்க ஊர் சுத்துறது தான் இந்த சீப்பு கண்ணாடி பொம்மை நான் இஞ்சி பேஸ்ட் போட்டலாமா போடுப்பா இது வந்து தான் நல்லா இருக்கும் அதாவது உங்க ஸ்டைல்ல வைக்கிறீங்க இப்ப நாங்களாம் இந்த மாதிரி வைக்க மாட்டோம் நீங்க வச்சனா பிரியாணிக்கு எத்தனோ கலர் போடுவேன் ஆமா தயிர் மோர் முறுக்கு எலுமிச்சம் எல்லாத்தையும் போடுவோம் அதெல்லாம் நம்மள போட முடியாது பொருள் இல்லாம போட முடியாது இருக்குது ரெண்டு பொருள் தான் எண்ணெயில போட்டு பெட்டது நல்லா இருக்கும் ஆமா ஆமா அப்ப தக்காளி மிக்காளி போட்டு எல்லாம் பேச்சுக்கனா அப்படி பச்சையா இருக்கும் அவன் பையனா எங்க பையன் நாய் சொன்ன உயிர் இவனுக்கு அப்படியா எந்த நாய் இருந்தா சரி வந்து வீட்டுல வச்சிருப்பாரு நீ வளர்க்க போறியா சரிம்மா நீங்க வியாபாரத்துக்கு அவரு கூட போறீங்களா இல்ல சார் நான் வேற வியாபாரத்துக்கு நீ என்ன வியாபாரம் பண்றீங்க மணி வியாபாரமா இந்த மகளிர்புரத்துல அந்த பின்னு ஊசி சொல்லுவாங்களே ஆமா 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 அந்த வியாபாரத்துக்கு போறீங்களா ஏன்னா ஒருத்தருக்கு வந்து கிடைச்சாலும் இன்னொருத்தருக்கு கிடைக்காது ஒரே வேலைக்கு போனாக்கா எவ்வளவு கிடைக்கும்னா 200 ரூபாய் 300 ரூபாய் அதுக்கு மேல கிடைக்கிறது இருந்தா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போனா ஒரு 500 ரூபாய் கிடைக்கும் அவ்வளவுதான் அது கிடைச்சா கூட ஒரு 100 ரூபாய் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுல வந்துருவோம் ஆனா பச்சை மிளகு போட்டுக்கலாம் போடுப்பா அடுப்பு வளர்க்கும் அடுப்பு வேற நல்லா ஏறிருச்சுன்னா நல்லா செஞ்சிருப்பேன் இருக்கும் அடுப்பு உடஞ்சிட்டு இருக்கு உடஞ்சி போயிடுச்சு அது வாங்கலாம்னு பாக்குறேன் உடஞ்சிருச்சு சார் அது அப்படியே நம்ம கவுரெல்லாம் போட்டு கொளுத்துறல அது அப்படியே புடிச்சு போச்சு கீழே இந்த நாள் கண்டகுடி இது ஆட்டுக்கு எல்லாம் வாங்க காசு இல்ல ஒரு 1/2 கிலோ இந்த 3/4 கிலோ 1/2 கிலோ அதே 200 300 சொல்றோம் ஒரு ஆள் கூட சாப்பிட முடியாது அது அது கோழிக்கறி இருந்தா இந்த போயிட்டு வந்து வாங்கி செய்யலாம் நிறைய கூட செய்யலாம் 4 பேர் சாப்பிடலாம் வியாபாரத்துக்கு வண்டி வச்சுக்கிறீங்களா இருக்கு வண்டி நிக்குதா எவ்வளவு தூரம் போவீங்க இங்க இருந்து இங்கடா செங்கல்பட்டு வரைக்கும் போவீங்களா செங்கல்பேட்டுல சல்ரஸ் அப்புறமா மோட்டர் சொல்லுவாங்கல சட்ராஸ்னாக்கா நம்ம ஈசிஆர் பாண்டிச்சேரி போறவே இல்ல பாண்டிச்சேரி போறது ஆமா அந்த லைன் மகளிபுரம் லைன் அப்புறமா இது செங்கல்பேட்டு லைன் அப்புறம் ஒண்டலூர் இருக்குல்ல ஒண்டலூர் போயிட்டு வரேன் இந்த பக்கம் போய் இந்த பக்கம் போயிட்டு வரேன் 300 400 பெட்ரோல் போயிடும்
ஒரு நாளைக்கா? சிக்கு முடிக்காக. சிக்கு முடிக்காக. நல்ல பேர் அந்த குண்டால எடுத்து போய் சுத்துறாங்க. நிறைய பேர் வராங்களா சிக்கு முடிக்க? சிக்கு முடிக்க இப்ப விலை ஏறி போய் இருக்குது சார் இப்போலாம். அப்படியா? அடுப்பு இருந்திருக்குன்னா செஞ்சிருக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். போட்டுக்குவா. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஆடம்பரமா இல்லாம ரொம்ப சிம்பிளா உங்க குழம்பு செய்றீங்களா? சீக்கிரமா. அன்னைக்கு ஒரு நாள் நீ வந்தியா? அப்போ மீன் நான் வறுத்தினா, அப்புறமா முட்டை தொக்க எடுத்தினா, அப்புறமா இது அந்த குப்பை அது ஃப்ரை பண்ணிட்டேன். அது ஃப்ரை பண்ணிட்டேன். முடி பேரு இந்த ரசத்து இருக்குல்ல, இந்த ரசத்துக்கு அந்த சாப்பிட தொக்கெல்லாம் போட்டு வந்து போயிட்டாரு. நம்மளுக்கு கொஞ்சம் குடுத்துருமா சாப்பிட்டு இருப்பேன் சொல்லி நீ போயிட்டா. போன பிறகு வறுத்து பாத்தீங்களா? நாங்க சாப்பிடணும். சரி சரி சரி. கிடைக்கிறத வச்சு இப்ப என்னப்பா உங்களால சம்பாதிக்கிறத சேமிச்சு வைக்க முடியுதா? வைக்க முடியும். எங்க பைனிஸ்கா தண்டலுக்கு கட்டணும், வாங்கின லோனுக்கு கட்டணும், வீடு பாக்கலாமா, சாப்பிடறதுக்கு பாக்கலாமா, பேலன்ஸ் போடலாமா, கட்டணுமா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த பெட்ரோல் போடலாமா, 200 300 பெட்ரோல் போடலாமா. ஒரு நாளைக்கு சாப்பிடறதுக்கு 200 ரூபாய் போகுது. 200 ரூபாய் போகுது. சாப்பிட ஆகுறதுக்கு 500 ரூபாய் போகுது ஒரு நாளைக்கு. அது மாதிரி கஷ்டம். இதே 100 ரூபாய் வாங்கிட்டோங்க கறி. அப்புறமா இந்த அரிசி மிர்ச்சி 1 கிலோ அரிசி எல்லாம் வாங்கினேன். அது 150 ரூபாய் 250 ரூபாய். ஒரு நாளைக்கு சாப்பாடு செய்யணும் 250 ரூபாய் ஆயிடுது. 250 ரூபாய். வியாபாரத்துக்கு போற நீ கடையில சாப்பிட்டீங்களா? நானா கடையில சாப்பிடுறேன். தோசை இட்லி. நீங்க அங்க சாப்பிடுறீங்க மகாபலிபுரத்துல? அவங்க பின்னு சுத்துறதுக்கு போயிடுவாங்க. பசுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு மஞ்சத்தூள் போல மஞ்சத்தூள் அது மஞ்சத்தூள். ஏரிமா வீட்டுக்காரர் எல்லாம் உதவி பண்றாரா? உதவி பண்றாருல்ல? ஏன்னா சரக்கு இருக்கு சாப்பிடுவாரா? சாப்பிடுவேன். காசு இல்லையே நம்ம கிட்ட. சாப்பிடுவாரா? சாப்பிட்டா எப்படி சைலண்டா இருப்பாரா? சண்டை கண்ட போடுவாரா? அப்படியா? என்ன தலைவரா? சும்மா சொல்லுது. டெய்லி சாப்பிட்டு சொல்லி சும்மா சொல்லுது. ஒரு பாட்டில் குடிச்சு கூட பரவாயில்ல. தினமா ஒரு நாளைக்கு 2 பாட்டில் வாங்கி வந்ததா அதுக்கு 10. வேலைக்கு போற அந்த டயர்டு டென்ஷன்ல கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்குங்களா? ஒரு நாளைக்கு கிடைக்கிறது 500 ரூபாய் எடுத்து வர்றாரு. அந்த 500 ரூபாய் 300 ரூபாய் போட்டுருவாரு. போடு போடு. 200 ரூபாய் எனக்கு தருவாரு. 200 ரூபாய் அந்த 5 ஸ்டார் கட்டுறதா சாப்பிடுறதா. தலைவர் கொஞ்சம் கம்மி பண்ணி தலைவரா? என்னது சரக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. ஒரு நாள் காசு கிடைக்குது, ஒரு நாள் காசு கிடைக்க மாட்டேது. ஆத்திரமா ஏறுது. என்ன பண்றது? அதுக்கு போய் 100க்கு ஒரு நாள் போய் கோட்டர் அடிச்சா. 100க்கு ஒரு நாள் கோட்டர் அடிக்கிற அவர் போய் டெய்லி 2 கோட்டர் குடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 2 குடுக்குறாரு சார். ஒன்னு குடிச்சிருவாரு. சாயங்காலமா போய் ஒன்னு அவ்வளவுதான் விட்டுடுவேன். 10 நாள் 20 நாள் கழிச்சு திருப்பி. அது பரவாயில்லம்மா. சில பேர் டெய்லி குடிச்சிட்டு இப்ப நான் குடிச்சிட்டு சொல்ல குடிக்கல. நைல அன்னைக்கு வந்து அன்னைக்கும் குடிக்கல, இன்னைக்கும் குடிக்கல, முன்ன நாளைக்கு நான் குடிக்கல. எனக்கு ஆசை வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு அது சரி சரி சாப்பிடுறா. ராத்திரி ஒண்ணு சாப்பிடுறேன். அவ்வளவுதான் விட்டுடுவேன். 10 நாள் கழிச்சு சாப்பிடுவேன். திருப்பி சாப்பிடுறது காசு சாப்பிட்டா என்ன வயிற்று? அது வந்து அது பழகி போச்சு. என்ன பண்றது? உடம்புல ஊறி போச்சு. உடம்பு இல்ல போகவும் இல்ல. கறி போட்டீங்களா? போடலாம்ப்பா. எங்க வீட்டுல கறி குழம்பு வைக்கணும்னாக்கா அதை வாங்கி இஞ்சி வாங்க, பூண்டு வாங்க, கொத்தமல்லி வாங்க, கருவேல் வாங்க, பட்டை மசாலா வாங்கியா, கோழிக்கறி, காலு. இப்பெல்லாம் காலு சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது இல்ல. இப்பெல்லாம் அந்த சாப்பிட மாட்டாங்க காலை. அதுக்கு முன்ன காலை தூக்கி போட்டுருவாங்க. இப்ப காசு வராங்களா? காலு கூட தர மாட்டோம். எல்லாம் இந்திக்காரங்க பண்ற வேலை. 50 ரூபா. அதுக்கு முன்ன தூக்கி போட்டுருவாங்க காலெல்லாம். இல்ல இதுக்கு போகுது ஹோட்டலுக்கு. சேர்வாக்கு. குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளா வச்சிட்டீங்களா? இந்த போன் உன்னது பார் சிம்பிளா பண்ணதா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்ல. அது மசாலா எல்லாத்தையும் கண்டதை ஆட் பண்ணா ஒரு சாப்பிடுறதுக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டா திகிட்டிடுது. மசாலா அந்த இஞ்சி பேஸ்ட் பட்டால ஒருமே அது பிரியாணில போடுவாங்க. அதுல போடுவாங்களா? அதெல்லாம் போட மாட்டீங்க. அதெல்லாம் குழம்புல போட்டா நம்ம சாப்பிட முடியாது. சாப்பாடு அந்த மாதிரி பிரியாணி நீங்க செய்யற பிரியாணி வித்தியாசமா இருக்குல்ல? உங்க பிரியாணி வித்தியாசமா இருக்குல்ல? புலாவ். நீங்க ஒரு நாள் பாட்டி ஒரு பொண்ணு செஞ்சேன்.
ஆமா 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 நான் பிரியாணி பார்த்த அந்த வீடியோ பாத்தீங்களா? ஆமா அதான் அது புலாவ். கலர் பண்ணுவோம் சார் அதுல இறா புலாவ். எற கறி புலாவ் எல்லாம் போடலாம். பரவாயில்லப்பா, ஒய்ஃபுக்கு வந்து பொறுப்பா சமைச்சு கொடுக்குற ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் வெங்கடேஷ். தண்ணி போடுற கொஞ்சம் அதான் போதும். அப்படியே நல்லா 3 பேர் தானா? 3 பேர் தான் சாப்பாடு அது? 3 பேர் தான். நானும் உங்களுக்கு கூட சேர்த்து தரேன். அப்படியா? மொத்தம் 4 பேருக்கு. 4 பேரு. ஏன்னா கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல கறி. கொஞ்சம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எல்லாம் அடுப்பு நல்லா வை. चिकन मसाला चिकन मसाला आची चिकन मसाला चिकन मसाला कोई मसाला ரெண்டு போடணுமா? இல்ல இது இல்ல இன்னொன்னுதோ. ஆனா காரம் மட்டும் அதிகமா சாப்பிடுறீங்களா நீங்க? காரம் சாப்பிட சூப்பரா. எப்படிமா அந்த காரம் இருந்ததா சார் இது இருக்கு டேஸ்டா இருக்குல்ல? எப்படிமா இந்த வீட்ல குழந்தை வச்சிட்டு எப்படி இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கியா? ரொம்ப கஷ்டம் சார். ஒரு வீடு கட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, எதுவுமே கட்டி கொடுக்க மாட்டாங்க. நம்மனால தான் முடியல. இப்போ வியாபாரத்துக்கு நீங்க போறீங்க, உங்களெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா ரெஸ்பெக்டா பண்றாங்களா? மக்கள் பாக்குறாங்களா? மக்கள் பாக்குறது இல்ல, விக்கிறது வாங்குறது இல்ல சார். அப்ப எப்படி யார் தான் ஒருத்தர் வாங்குறாங்க, ஒருத்தர் போடாம வாங்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா அது காட்டி காட்டி ரொம்ப நேரமா கஞ்சிக்கினே இருந்தாதான் வாங்குறாங்க. இல்லன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு போலீஸ் கூப்பிட்டா அது கூப்பிட்டா இது கூப்பிட்டு அப்படியா அது மாதிரி சொல்றாங்க. ஒருத்தர் வாங்கணும்னு சொல்லி நின்னுட்டாங்களா, அது சொன்ன உடனே வாங்கிடுவாங்க. இல்லன்னா போலி சொன்னா போயிடணும். அவ்வளவுதான். ரொம்ப வற்புறுத்தினாக்கா போலீஸ் கூப்பிடுறாங்க, மிரட்டுவாங்களா? எங்களுக்கு தொல்லை பண்ணாதீங்க. ஆனா நீங்க வியாபாரம் வாங்குறது இந்திக்காரங்க அந்த வெள்ளைக்காரங்க தான். இந்திக்கார சூப்பரா வாங்குவாங்க. ஃபாரின் கார் தான், ஃபாரினர்ஸ் பஸ்ல வருவாங்க இந்திக்காரங்க. அவங்க இந்திக்கார சூப்பரா வாங்குவாங்க. சொன்ன உடனே வாங்கிடுவாங்க. வாங்கினாக்கா அந்த ஒரு பஸ்ல வரவங்க ஜனம் எல்லாம் வாங்குவாங்க. ஒருத்தர் வாங்கினாக்கா எல்லா பேரும் வாங்குவாரு. பஸ்துனே நம்ம தமிழ்கார மனுஷர் எல்லாம் வாங்க மாட்டாங்க சார். வாங்க மாட்டாங்களா? அப்படியே வாங்குறதா கடையில போய் வாங்கிடுறாங்கல்ல? அங்க விலை சொல்ற விலையில வாங்கிடுறாங்க. நம்ம கம்மியா கொடுத்த கூட வாங்க மாட்டாங்க. இப்போ பொம்மை கார் கூட தான் சார். வெளியில கடையில வித்தாக்கா கொடுத்துருக்காரு, அவங்க கிட்ட விலை ஜாஸ்தி எவ்வளவு சொன்னாலும் வாங்கிக்கிறாங்க. நம்ம குறிக்கார் மட்டும் வித்தாக்கா அதுல கம்மியா கேக்குறாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. நம்ம சொல்றதே 150 ரூபாய் தான், அதுல ஒரு 20 ரூபாய் போட்டு தர மாட்டாங்க. நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் போய் வாங்கி வரோம். மெட்ரஸ் போயிட்டு குழந்தை குட்டி எடுத்துக்கின்னு அப்புறமா கூப்பிட்டுக்கின்னு ஒரு பெட்ரோல் செலவு. அது இங்க இருந்து செங்கல்பட்டு வண்டி விடணும், அது 100 ரூபாய் பெட்ரோல் போகுது. அங்க இருந்து போய் விட்டுட்டு மெட்ரஸ் போயிட்டு அது சாப்பிடறதுக்கே ஒரு நாளைக்கு 500 ரூபாய் போகுது. மெட்ரஸ் போறதுக்கு இந்த வயல சாப்பிட்டுக்கிட்டு போறதுக்கே ஒரு 1000 ரூபாய் இருக்கணும். அங்க இருந்து ஒரு 5000 ரூபாய் சரக்கு வாங்கி வரும். அது வாங்கி அதுல நஷ்டம் தெரியாது. அது வித்துற காசு அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடணும். அதுல லாபம் வச்சா நஷ்டம் வச்சா பார்க்க மாட்டீங்க. என்ன வருதோ அது அப்படியே சாப்பாட்டுக்கு அப்படி திருப்பி மணி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்குவீங்களா? அது எடுத்து வைக்க முடியாது. எடுத்து வச்சு சேமிச்சு வீடு கட்டுற அளவுக்கு வருமானம் இல்லை. என்ன குழம்பு ஓரளவுக்கு கொதிக்குதா? மழை பெஞ்சதா? நைட்டு செம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறமா இந்த தண்ணி இந்த பக்கம் தான் அடிக்குது. ஒரே ஓட்டம் இந்த பக்கம் போகுது, தண்ணி இந்த பக்கம் போகுது. தண்ணி கூட ஊத்துல நீ வீடு மேல வீட்டுல ஊத்து அப்படியே ஏறுது. அந்த மாதிரி ஊத்தி ஏறணும். எப்படி படுப்பீங்க நீங்க? அந்த எலி தொல்லை தாங்க முடியல சார். அந்த எலி எல்லாம் இந்த கொந்தத்துல போய் உள்ள ஒரு எலி அந்த பக்கம் இந்த பக்கம் மூட சரி போகுது. எங்களுக்கு ஒரு நாள் அந்த எலி பொங்கத்துல போகணும். நாங்க சிம்டி போட்டாலும் அந்த எலி தானே சும்மா தானே ஓடிச்சிட்டு போகும். அதனால அது சிம்டி போடாம மண்ணுதான் இருக்கு. அது தள்ளி எறும்பு. ஆமா ஆமா, எலி தான் தள்ளி வச்சுக்குது மண்ணெல்லாம். ராத்திரியே 2 எலி வந்துச்சு. அப்படியே கடப்பட 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 நீ எப்படின்னு கத்தினே போ. பாம்பு ஓட்டு என்ன ஓட்டு கத்தினே போ. தூக்க முடியல எனக்கு. தூக்கம் ராத்திரியே
திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்தேன் ராத்திரி 12 மணிக்கு வந்துட்டேன். தூங்கலாமா இந்த எலிக்கு தடுத்துலாமா பாக்குறேன் எப்படின்னு கத்தினே போ. அவ்வளவுதான், நீ என்ன பண்ணிக்க. காலையில நான் பாத்துக்கிறேன். காலையில என்ன பண்ண என்ன பண்ணியா அது ஓடிடும். அவன் வீட்டுல அவ போய் தூங்குது. உள்ள வள இருக்கா? உள்ள இல்ல இந்த உள்ள கொந்த இருக்கு. இப்ப காட்டுறவா அல்ல அந்த பக்கம் ஓட்டை இருக்கு. அந்த பக்கம் 2 ஓட்டை, அந்த பக்கம் 2 ஓட்டை. எதிர மருந்து போட்டு சாவடிச்சலாம்னு பார்த்தா ஒரே வாசனை ஆயிடும். அது இது அடிக்க முடியல. உள்ள போய் தான் செத்துரு, வெளியே வந்து கூட சாகாது. ஆமா. அடுப்பு வந்து விறகு தண்ணீர் நினைச்சிருக்கு நான் இருந்திருப்பேன். இந்த கோணி மீனால மூடி இருப்பேன். இந்த கட்டங்க அந்த தண்ணி போய் ஊறி போய் எரிய மாட்டுது. நீங்க வந்து அந்த முடி வச்சுக்கிறீங்க, நீங்க உங்க முடி வந்து உங்களுக்கு சாமிக்காது. இந்த முடி சில பேரு கட் பண்ணிடும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க 6 தலம் 5 தலம் அவங்க அப்பா வெட்டி அலவிட்டாங்க. நம்மள வெட்டினானா எங்க ஜாதியில என்ன சொல்ல தெரியுமா, நீ இதனை இப்பதானே போய் சாமி கும்பிட்டு வந்த, ஏன் வெட்டினு சொல்றாங்க. அதுதான் ஒரு நாள் வெட்டினா வெட்டினம் பாரு. எல்லா பேரும் தான் சாமி கும்பிட போனாங்க. அப்பல கையில என்ன டாட்டு காமி பார்க்கலாம். டாட்டு இல்ல, திருநாளைக்கு போனேன், ஒரு ஆளுக்கு போட்டேனா நல்லா இருந்துச்சு. நான் கூட நான் அப்படியே போட்டேன். சூப்பரா இருக்கு. அந்த மருதாணி இல்லையா? டாட்டு கிடையாது. டாட்டு இதே இருக்கு. எங்க பேரு வவாலு. அது வவால்னு சொல்லி போட்டேன். வவாலா உன் பேரு? எங்க பேரு வவாலு. ஆனா நீங்க கூப்பிட்டா வெங்கடேஷ். எங்க ஆளுங்க கூப்பிட்டா வவால். அதான் வெங்கடேஷன் யாரும் தெரிய மாட்டேங்குதா? உங்களுக்கு சொல்லி பாரு வவால் யாரு. அந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னு கூட பேர் சொன்ன போதும், வவால்னு சொல்ல போதும். ஏன் வவால் கறி சாப்பிடுவானா? சின்ன குழந்தைல இருந்து அந்த பேர் வச்சிருச்சா? ஏன்னா உடம்புல சத்து இல்ல சார், அது வவால் விட்டு அந்த மாதிரி. அப்ப வச்ச பேர் அது. அது சின்ன குழந்தை. இப்ப எங்க பையன் வர்றேன் பாரு, அந்த பையன் அந்த சைஸ்ல இருந்து வச்சது பேரு. ஊர் மக்கள் எல்லாம் அது குழந்தை குட்டியோட இவ்வளவு குழந்தை வவால் தான். அப்ப பேர் வவால் இருந்தாங்க. குழந்தை அவங்க திரிஞ்சல் சின்னது வருமே. ஆமா 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 ஆமா, அவன் பேர் சொல்லி வச்சுட்டான். இந்த ஊர் ஆளுங்க உன் பேர் வவால் தானே, பெரிய வவால் தானே, உன் பேர் திரிஞ்சல். நான் சில பேர் கேட்டேன் அன்னைக்கு வெங்கடேஷ்னு அங்க ஒருத்தர் பார்த்தம்பா, எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா, வெங்கடேஷா யாரு அப்படின்னு வவால் இருந்தா டக்குன்னு சொல்லுவாங்களா? டக்குன்னு சொல்லிடு வவால்னு சொல்ல. ஏன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாம் வவால் தான் கூப்பிடுவாங்க. ஆனா வெங்கடேஷ் தெரியாது, அவங்களுக்கு பேரு தெரியாது. நிறைய பேர் இருக்கு சார் உங்களுக்கு. அப்படியா? அவங்க அம்மா வச்சது. இப்ப போட வேண்டிய மசாலா எல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு. இப்ப கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதான். கொதிக்க வச்சு இறக்கணும். இதெல்லாம் நிறைய எல்லாம் போயிட்டு நல்லா வெந்துடும். நல்லா வெந்துடும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். இப்ப இது கோழி கறிக்குனா சைடிஸ் எல்லாம் உண்டா? இது இல்லையா? சைடிஸ் என்ன இருக்குது? நம்ம சாப்பிட்டு தூங்க போறோம். சாப்பிட்டு தூங்க போறீங்க, அவ்வளவுதான். அப்படியே மூடி வச்சா கொஞ்சம் வந்துடும்ல. என்ன வெங்கடேஷ் வெந்துருச்சா? அப்பதான்பா நல்லா கொதிக்குது. நல்லா வாசனை கம்ம கம்ம கம்மனு வருதுப்பா. ஓகே ஓகே. உப்புலாம் இருக்குமா? உப்பு காரெல்லாம் இருக்குமா? அத பாக்கல, பாக்கணுமா? இல்ல உப்பு இல்ல. சரி போட்டுங்க. சரிம்மா, பார்த்து வீட்டை பாதுகாப்பா இருங்க. ரொம்ப மோசமா இருக்குது, நல்லா மோசமா இருக்குது. வீட்டுல மழை காலம் வந்தாக்கா இங்க படுக்காதீங்க, வெளியே எங்கன்னா படுத்துங்க. ஒரு நல்ல வீடு கட்டிட்டு வரைக்கும். டேஸ்ட் பாத்துடலாமா? கொஞ்சம் வந்து கையில மட்டும். சரி, போகுது. கொஞ்சம் மசாலா போட்டாலும் கூட கொஞ்சம் டேஸ்ட் தான் இருக்கும். ஓகே, சூப்பரா இருக்கு. நல்லா உப்பு இப்போ போட உப்பு நல்லா உரைக்குது. ஓகே, சூப்பர். வெங்கடேசன் ரேக்கா பாவம் வந்து வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு, வீடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. கூடிய விரைவில் வந்து அவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறவங்களாம் வந்து வேண்டிக்குங்க. ஓகேவா ரேக்கா வெங்கடேஷ்? நன்றி நன்றி நன்றி.